குடிக்கான்னு சொன்னேன். ஏன்னு கேளு. மகுத்தால வந்து இந்த அற்புதமான காட்சி எதுக்குடி இது போட்டிருக்க? Hi guys, welcome back to our channel. நாங்க உங்க ஓகே, இன்னைக்கு வந்து கும்பலா வந்து ஒரு மஜாக்கோ மால் என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னா, நீங்க என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு எனக்கே தெரியல. இன்னைக்கு எங்கெங்கயோ எங்க அண்ணன் கூட்டு போறான். ஸோ டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் பண்ண போறேன். என்னப்பா? ஸோ அது எல்லாமே நீங்க வந்து நம்ம தங்கச்சிகளோட சேர்ந்து எல்லாரும் பாருங்க. தயவு செய்து யாரும் கண்ணு வச்சிடாதீங்க. வயிற்றுச்சல் பட்டு முறிடுவேன். வயிற்றுச்சல் பட்டிங்களா? ஓகே, புதுசா நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் எட்டி பார்த்துனே. ஐயோ தெரியுதாம்மா? ஓகேம்மா, ஓகே. வளவலன்னு பேசாம நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க இப்போ vlog குள்ள போலாம். பாவம், அந்த அந்த பாவம் நல்ல பையன். பேர் சொல்லணும். சக்தி. சக்தி சக்தியானதான் சக்தியா இருக்கா. உங்க பேரு? ரேணுகா. ரேணுகா தங்கச்சி. அடுத்து ஹரிணி. ஹரிணியா? லாவண்யா. டேய் நல்ல செட்டாங்க. வா, நீ யாரு? என் பேர் சிவா. சிவா சிவான்னு பேர் வச்சதுனால நான் வந்து கலாயாம இருக்கேன். இதோ இங்க பின்னாடி ஒருத்தர் இருக்கா, என் தம்பி கார்த்தி. முடியா? ஸோ கும்பலா சேர்ந்து இன்னைக்கு வந்து ஒரு பயங்கரமான ஃபன் பண்ண போறோம் கைஸ். எங்கேயோ இன்னைக்கு போக போறோம். என்ன பாப்பா? நிறைய ரகல, நிறைய ஃபன் நடக்குது. இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன். ஆமா, ஆமா. இப்போ ரொம்ப வந்து பதிவு பண்றாங்க. இல்ல எல்லாரும் மிஸ் பண்றோம். எல்லாரும் இல்லாம ரொம்ப மிஸ் ஆயிச்சு. அவன் இருந்தா கார்த்தி தான் ரொம்ப பண்ணலாம். சிம்பிளா ஒருத்தவங்கன்னு சொல்லிட்டேன். நீங்க பேர் மென்ஷன் நாங்க சொல்லுவோம். ஆமா, நாங்க சொல்ல எங்க பேர் நாங்க சொல்லுவோம். நீ ஏன் சொல்ற? ஆனா ஃபர்ஸ்ட் என்ன பிளான்? ஃபர்ஸ்ட் பிளான் வந்து நான் சொல்றேன். உனக்கு ஃபேமிலி பிளான். I am singing the rain. ஆமாண்டா, ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபேமிலி பிளான் பண்ணேன். அதுக்கப்புறம் இல்ல, அப்புறம் உங்க அக்காக்கு யாரா வாழ்க்கை கொடுக்குறது. சரி, ஓகே. எங்க பிளான் சொல்லு. ஃபர்ஸ்ட் பிளான் நம்ம முதல்ல கோயிலுக்கு போறோம், கருப்புசாமி கோயிலுக்கு. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பீச்சுக்கு போறோம். ஓகே, கருப்புசாமி கோயிலுக்கு எதுக்கு போறோம்னா, நிறைய கண்டிஸ்டி ஆயிடுச்சு. அங்க குறி சொல்லுவாங்களாம். இப்ப வேற இந்த டிஸ்டி எல்லாம் சேர்த்து வந்துருக்கோம். சுத்தி போட்டுலாம். ஏய், என் தங்கச்சி அப்படி சொன்னாங்க. கருப்புசாமி கோயிலுக்கு போயிட்டு அங்க குறி சொல்லுவாங்க. அங்க எப்படி சொல்றாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எனக்கும் திவ்யாவுக்குலாம் பார்க்கணும். அப்படியே நம்ம அஞ்சலி பாப்பாவுக்கும் பார்க்கணும். அப்படியே பார்த்துட்டு அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு vlog ஸ்கிப் பண்ணாம. ஆமா, எப்ப வந்து லாவண்யாவுக்கு வயசாகும்னு கேட்கலான் இருக்கோம். சரி, இதெல்லாம் நீங்க கேட்க கூடாது, தவிர்க்கப்பட்டிருந்தோம். ஓகே, அடுத்து பார்க்கலாமா எங்கெங்க போறோம்னு பாப்போம் கைஸ். ஓகே, வெயிட் பண்ணி பாருங்க, vlog ஸ்கிப் பண்ணாம. கைஸ் எங்க போயிட்டு இருக்கோம்? டீ குடிக்க போயிட்டு இருக்கோம் கைஸ். நான் சொல்லுவாங்க காபி தான் குடிப்பேன். ஆமா, நான் black coffee தான் குடிப்பேன். டேய் அண்ணா, டிப் டாப்பா கிளம்பி. திவ்யா எங்கடா? திவ்யா வரா பின்னாலே வரா கைஸ். அவ காத்தி கூட வரலாம். அண்ணா ஒண்ணாதான அந்த பொண்ணு பாக்குதுண்ணா, அங்க பாருங்க. அடடா அழகா இருக்கு. இல்ல அழகா இல்ல திவ்யா. ஏய், யாராவது கண்டுக்கறாங்களா? எங்க வந்திருக்க திவ்யா? எங்க வந்திருக்க? டீ குடிக்க வந்தோம்னா பின்னாடி ஸ்மெல் வந்துரும் பாரு இருக்கு. ஸ்மெல் வந்திருக்கா பாரு. டீ பைத்தியம் சரியானவ. நீதானே பைத்தியம். உன்னைய மாதிரி டீ கடைக்கு வந்துட்டோம் கைஸ். எல்லாம் டீ குடிச்சிருக்காங்க. சொல்லுவாங்கல, இந்த எங்கேயும் காதல இவ்வளவு இருக்குல, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீ என்ன மணி குடிக்கலையா? லஸ்ஸி குடிச்சிட்டியா? நீ என்ன பண்ண? லஸ்ஸில பூஸ்ட் போட்டு குடிச்சிருக்கா காய்ஸ். இவ
கரெக்டா நான் லஸ்ஸில பூஸ்ட் போட்டு குடிச்சு நீ தான் குடிச்ச மூடு எடுத்து நான் பார்த்தேன். அப்படியே நீ என்ன குடிச்ச? குடிச்சா ஏன் பக்கத்திலே வராத. இல்ல பூஸ்ட் நான் இல்ல அது டேய் அவ்வளவு இல்ல சிவானே குடிக்கல பாவாடை போட்டுக்க குடிக்காதுன்னு சொன்னேன் குடிக்கல ஏன் கேளு பாவாடை பொருட்கள் குடிக்காதுன்னு சொன்னேன். ஏன் கேளு மகுத்தால வந்து அடக்க முடியாதுன்னா போற இடத்துல வண்டி நிப்பாட்டிட்டு தேண்டிக்கிட்டு இருக்க முடியாது. போயிருச்சு பாருங்க போற இடத்துல வண்டியை நிப்பாட்டி பேண்டிட்டு இருக்க முடியாது. நம்ம காஃபி குடிக்க போறோம். டீ வந்துச்சுங்க. சக்கரை சுத்தமா சக்கரை சக்கரை இந்த அற்புதமான காட்சி எதுக்குடி இது போட்டிருக்க? ஃப்ரீயா இருக்கா? லுங்கி டான்ஸ் போடு மூமெண்ட். லுங்கி டான்ஸ் லுங்கி டான்ஸ் இன்ஜெக்ஷன் போட்டு இன்ஜெக்ஷன் போட்டு. ஆமா இப்ப கம்மி தான் இன்ஜெக்ஷன். என் கூட வாழ பெங்களூர் வரைக்கும் இன்ஜெக்ஷன் போட்டு வேணாம் தங்கச்சி கலாய்க்காதீங்கப்பா. ஏய் சக்தி இப்ப எங்க போறோம்? ரீல்ஸ் பார்த்தே பைத்தியமா ஆகுதுங்க. ரீல்ஸ் பார்த்து பைத்தியக்காரியா ஆகுதுங்க. பிளான் பண்றேன் நானே. டீ குடிச்சிட்டு இப்ப எங்க கிளம்பிட்டோம்? கோயிலுக்கு போறோம். கருப்பசாமி கோயிலுக்கு போறோம். போய் பார்த்துட்டு குறிய கேக்குறோம். எல்லாத்தையும் சம்பவம் பண்றோம். புரிய கேக்குறோம். நம்ம நேரத்தை எப்படி இருக்குன்னு நாங்க இனிமே வந்து ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கிறோம். ஆமா பழசா மறக்கிறோம். நாங்க இந்த வருஷம் தான் இன்னைக்கு புது வருஷம் எங்களுக்கு மறந்துக்கு. அவங்க நினைப்பாங்க டேய் நல்லா தானடா இருக்கீங்க உங்களுக்கு எங்கடா அப்படின்ற மாதிரி. ஆமா கைஸ் என்ன பண்றது? ஆமா சில பல கஷ்டங்கள்லாம் வருதா, அதுக்கு போய் என்ன ஏதுன்னு போய் குறி கேட்டுட்டு எதனால அப்படி நடக்குது, ஏன் அதுக்கப்புறம் எப்படி நடக்கும் இதெல்லாம் போய் கேட்டுட்டு அப்டேட் வாங்கிட்டு கருப்பசாமிகிட்ட அப்டேட் வாங்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். அடுத்து எங்க போறோம் எல்லாமே vlog ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பண்றாங்களா பண்ணி நானே என் பேச்ச கேட்க மாட்டேன். இதுல நீ பேசுற வேற கேட்கணுமா? இது ரெடி பண்ணி ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க ரீல்ஸ் பண்றதுக்கு ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்காங்க பைத்தியக்காரி. அழகான ரெண்டு காது கொடுத்தது உங்க பேச்ச கேட்கறதுக்கு இல்ல. நானே என் பேச்ச கேட்க மாட்டேன். இதுல உங்க பேச்ச வேற கேட்பேன். அம்மா அதே மாதிரி பண்றேன். அம்மா அந்த போய் சுத்தி போடுமா அம்மாவாசை பைத்தியம் ஆயிடுச்சு. அந்த வீடியோ கம்சலே பயந்துறாங்க. லைக் பண்ணுங்க. பிரியா மதிய மட்டும் லைக் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. பிரியா உன்னால பாருங்க எவ்வளவு அசிங்கப்படுற பாரு பிரியா. வறுமையா லைக் தருமையா தங்கச்சி பிரியா எனக்கு அது சொல்லும்போதே திரும்ப வந்துருச்சு. சத்தியமா ஸ்டார்டிங் போட்ட பிராங்க வச்சு வம்பிட்டு இருக்காங்க பிரியா. அப்பா இங்க அப்பா பாக்குறாரு. ஸ்லோ மோஷன்ல காமிச்ச ரெண்டு பேரும் வேற லெவல். நீ ஃபர்ஸ்ட் எடுத்தது உனக்கு அந்த திருப்பி வந்துருச்சு. அடக்க முல்ல ஆட ஒழுங்கா ஒரு செருப்பு கொடுப்பாங்க. லெமன் வாங்கிட்டு வருதுங்க. எங்க இருக்கியா போன? ஹலோ சி வாங்கி போன. லெமன் பேக்குள்ள இருக்கு. சரி போலாமா? வாங்க போலாம். ஸ்கூலுக்கு வந்துட்டோம். கோழிக்கு வந்துட்டோம். என்னப்பா பரம்பரையிலே வந்து பிறந்த சங்கடி கருப்பேன் நடக்கும் போசை கேட்டா இலையில சூடம் பத்திகிற
இந்த ஸ்கிப் போகிறாங்க போச்சிருப்பால புரியுதா ஒரு கண்ணு போல ஒரு கண்ணு இருக்காது நல்லா இருக்கிறானே அதிகமாக 4 பேர் இருக்கிறானுங்க உன் சொந்த பந்தத்தில் நீ இருக்கிற இடத்துல புரியுதா அவன் இருக்கிற இடத்துல 2 நிற்கிது இவன் நல்லா இருக்கக்கூடாது 2 பிரியணும் புரியுதா தாயை தகப்பணும் அவன் வீட்டு பிரியணும் புரியுதா அடிமால அடிபட்டாலும் அடி வெடிப்படும் புரியுதா நான் நிப்பாட்டுறேன் புரியுதா 1000 கண்ணு இருந்தாலும் முண்டச்சி கண்ணு ஒன்று இருக்கும் புரியுதா நீங்க நல்லா இருக்கணும் 4 பேர் நினைப்பான் 8 பேர் உங்களுக்கு கெடுக்கணும்னு நினைப்பானுங்க புரியுதா என்னை தேடி வந்துட்டேன் என் பிள்ளைய நான் எப்படி பாட்டு எனக்கு தெரியும் புரியுதா அவங்க உடம்புல நான் இருக்கிறேன் நான் என் கோலை பண்ணோம் அவங்க உடம்புல நான் இருக்கிறேன் நான் என் கோலை பண்ணோம் அவங்க உடம்புல நான் இருக்கிறேன் நான் என் கோலை பண்ணோம் ஆடாத ஏற இடத்துல உன்னை ஏறி நான் நிப்பாட்டுறேன் புரியுதா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப பிரச்சனை மேல பிரச்சனை வர மாதிரி இருக்கு இதெல்லாம் தாண்டி நீங்க தான் ரொம்ப நம்புறோம் உடம்பளவையும் மனதளவில் ரொம்ப அடிபட்டுட்டோம் இதுக்கு மேல அடிபடுறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா என்ன இருந்தாலும் கண்ணீர் இதோட விட்டு போ நீ இது மேலே போய் வர இடத்துல சிரிப்பு சந்தோஷம் மட்டும் நீ பாரு புரியுதா 1000 கண்ணீர் இருந்தாலும் ஒரு இடம் புலம்பணுன்னு நீ என்கிட்ட புலம்பிட்டு போ இப்போ நான் ஏறி நான் பட்டுறேன் புரியுதா விரியத்து சாப்பிடு புரியுதா நீ போற ஒரு இடத்துல நீ பார்த்து பத்திரமா வச்சுக்கோ புரியுதா 2 பேரும் ஒண்ணா வரீங்க ஒண்ணா போறீங்க ஒரு நேரம் கூட ஒரு நேரம் இருக்காது அது சாப்பிட்றதுக்கோ அது வண்டி அடிச்சுக்கணும் சக்தி கேட்க போறேன் இருக்கு பயமாக்குதா என்னை நம்பி வந்துட்டேன் உன்னை ஏன் நான் நிப்பாட்டுறேன் இந்த கவலை இல்லாம போ புரியுதா தேவையில்லாத கெட்ட பேர் ஆயிடுச்சு இந்த கெட்ட பேர் நான் எப்படி சரி பண்ண போகிறோன்னு எனக்கே தெரியல எந்த தப்புமே பண்ணல ஆனால் என்னை ஒரு மாதிரி கொண்டு வந்து தப்பாக கொண்டு வந்துட்டாங்க இதனால் ஏற்றுக்கவே முடியல இத்தனை வருஷமாக எதெல்லாம் கட்டி பார்த்து கொண்டு வந்தனோ அது எல்லாமே கெடுத்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ போனது போட்டோம் ஏன் நான் நிப்பாட்டுற இறங்குந்த புரியுதா இது மாதிரி நீ எந்த இடத்துலயும் காலைல விழக்கூடாது எங்கேயும் நம்ம மட்டும் சரி பேசக்கூடாது புரியுதா அது மாதிரி நான் நிப்பாட்டுறேன் நம்ம இருந்து சாதிச்சோமோ இல்லையோ நம்ம பேருக்கு பின்னாடி ஒரு சாதிச்சுன்னு ஒரு அர்த்தம் இருக்கணும் புரியுதா என்னை நம்பி போ நான் நடத்தி தரேன் புரியுதா பழம் சுற்றி போடாமப்பா உடம்பு சொல்லுவாங்க போகிற ஒரு இடம் பார்த்து பத்திரமா வச்சுக்கோ அப்புறம் எல்லாரும் கொஞ்சம் வரும் ஜீவா பரம்பரையிலே வந்து பிறந்த சங்கடி கருப்பேன் நடக்கும்
உரையிலேயே காத்திடுவாங்க முடிக்கிட்டு வராங்க நடைக்க போட்டு வர நம்ம கருப்பு சரியான கோபக்கார நம்ம வீரங்க இருப்ப பூச்சி நேரம் பார்த்து கைஸ் ஃபைனலி எனக்கு வந்து ஒரு முட்டை தோசை சப்பாத்தி வேணாம் முட்டை தோசை கைஸ் ஃபைனலாக சாமிலாம் அப்படி பார்த்துட்டு எல்லாரும் இப்போ சாப்பிட ஆர்டர் போயிட்டு இருக்கேன் தோசை எனக்கு தோசை சொல்லிட்டேன் ரொம்ப நாள் ஆச்சு இப்பெல்லாம் நாங்கள் வந்து நிறைய பேர் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம் என்ன சக்தி என்ன ஆர்டர் போட்டிருக்கேன் பார்க்க வச்சுட்டு நானுமே அப்படிதான் டயட் இருக்கு போறேன்னு வச்சுக்கேன் முந்தின நான் நல்லா முட்டிட்டு தான் டயட் இருப்பேன் முடிவு பண்ணீங்களா இல்லையா? என்ன ஆர்டர் பண்ணிருக்கணும் வந்தவங்க எல்லாரும் காட்டி காட்டுறேன் வீட்டில் வச்சுட்டாங்க கைஸ் என்ன திவ்யா ஏய் ஆக்ஷன் மேடம் இது ஆக்ஷன் மேடம் நான் ரொம்ப டீசென்ட்டான மெயின்டைன் பண்ணுங்க டீசென்ட். ஹலோ என்ன கப்பல் வந்துச்சு பொடி தோசை இல்லைன்னு காலையில் இருக்கியா உங்க கப்பல்லாம் வீட்ல பொடி தோசை. ஆமா தெரியுது சக்தி நீ ஏன் இப்படி வந்து அமிழ் பேபி மாதிரி இருக்குன்ட்டு சாப்பாடு வந்துருச்சு நம்ம ஐட்டம் வந்துருச்சு அவருக்கு அடிச்சு நவத்திட்டு ரெண்டு பேரும் நீனும் தான்டா திட்டுக்கிட்டு வகை வகையா இருக்கு டயட்னு சொல்லிட்டு எப்படி தின்றாங்க பாருங்க guys. உங்க ஜிம் மாஸ்டருக்கு இந்த வீடியோ காமிப்பேன் மதன் நானு சரியா? தந்தூர் தின்னலாம் என்னடா சொல்லு என்ன சொல்லு 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 சொல்லி இப்போ நீ பேசுற நான் பேசுறேன் இப்போ திருப்பி இந்த ரெண்டு ஜீவன் எதுக்கு எங்களோட வந்துச்சுன்னே தெரியல. ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மதனோட கிளிக் ஒன்று மாட்டிச்சு பிறந்த நாளுக்கு. மதன் என்னாச்சு வாய்ட்டு வந்துச்சா? முட்டை தோசை என்ன சாமி சாப்பிட்டியா? என்ன நகர முடியலையா? எனக்கு இதான் பிடிக்காதுல்ல சாப்பிட்டு எந்திரிக்க முடியாது. என்ன சாப்பாடு? சரியான சாப்பாடு. நல்லா இருந்துச்சா? டேஸ்டா இருந்துச்சா? என்னங்குது என்ன தாமி பண்ற தங்கப்பில? சிக்கனுக்கு பேர் பாக்குறா மூச்சு பையா பார்த்து வச்சு இன்னைக்கு ஒரு பிடி அந்த மாதிரியா? அவனா ஒரு கோமணத்தை கட்டிக்கிறியம்மா. So guys எல்லாரும் கிளம்புறாங்க. இதோட வந்து பிரியிறோம். பாய். தண்ணியே வரல. நாளைக்கு வரும். சரி போய்ட்டு டாடா. வரேன். ஏய் பாத்து என்ன? ஏய் ஏதாவது சொன்னாங்கன்னு சொல்லு. ஏய் உள்ள போயிட்டு கால் பண்ணு. எல்லாம் கிளம்பிட்டாங்க guys. நம்ம மட்டும் தனியாக போக போகிறோம். ஓகே guys ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து எல்லோரும் கேரம் போர்டு விளையாண்டுருக்கோம். பார்க்குறீங்களா? மணி 11 கேரம் போர்டு விளையாண்டுருக்கோம்.
ஏய் கார்த்திக் குத்த வச்சு உட்காந்துருக்காரு. ஏய் கேரம் போர்டு விளையாடுக்கலாம். யாரார் டீமு? நாங்க வந்து சப்போர்ட் பண்ணுவோம், உங்களுக்கு வந்து ஊக்குவிப்போம். எல்லாம் விளையாண்டுருக்காங்க. நானும் கார்த்திக் தான் சும்மா இருக்கும். என்ன கார்த்தி வந்து வேடிக்கை பார்ப்போம். அந்த பாட்டில் மூடி தட்டி விட்டா எல்லாம் நினைக்கிறேன். 10 ரூபா. நீ காசு வச்சு விளையாடுறீங்களா? மரியாதை இல்லை, நீ பெட்டு கட்டினா நீ தானே கொடுக்கணும். ஏமாத்துவாங்கடி. இந்த பாரு, இந்த மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. இந்த மூஞ்சில பாரு அண்ட சர்வமும் இருக்கு. Guys, 10 ரூபா வச்சு பெட் மேட்ச் விளையாடுறாங்க. டேய் அண்ணா, ஒரு 100 ரூபாயாவது வைக்கணும். நீ 500 ரூபா பெட் மேட்ச்டா. 500 ரூபாயா திவ்யா? சில்வர் வாழை பாருங்க, 2 மாட்டியாச்சு. சூப்பரா இருக்குல்ல? நான் கார்த்தி எப்படி சில்வர் வாடை? கார்த்தி எப்படி இருக்கு? சாவியை தொலைச்சிட்டு கேம் விளையாடுறப்ப தோழி கேம் விட்டுருக்காங்க. என்னதுக்கு சொன்னேன் காய்ஸ்? 5 ரூபா வச்சு. ஏய் 5 ரூபா ஆளுக்கு 5 ரூபா டீமு. இப்போ திவ்யா 5 ரூபா, லாவணி 5 ரூபா, ஜீவா 5 ரூபா, சிவான் 5 ரூபா. கடவுளே சும்மாவே லாவணியா சும்மாவே விளையாடாது. திட்டு வாங்கினே இருக்கும் அருண்கிட்ட. கைஸ் ஜெயிக்கிற நிலைமையில வந்து திவ்யா டீம் தான் இருக்காங்க. திவ்யா அண்ட் லாவணியா தான் பெட் மேட்ச்ல வந்து ஜெயிக்க போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்குது. கார்த்தி நீ யார் ஜெயிப்பாங்கிற? ஜீவாவா லாவணியாவா? நான் வந்து திவ்யா டீம் தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். அந்த 2 டீமும் சொரிஞ்சுக்கின்னு பக்கடா போட்டுன்னு தான் இருக்குது. ஏய் அது உழுந்துருச்சு, அவள் தான் நீ வச்சு அடிக்கிறது. சண்டை போடுங்க. 5 ரூபாய்க்கு வெளியே அன்பார்ச்சுனேட்லி 2 பேரும் ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சிட்டாங்க. 5 ரூபா வின் பண்ணிட்டாங்க. அதாவது எப்படி? ஃபர்ஸ்ட் ரெட்டு விழுந்து கரெக்டா ஒயிட் விழுந்தா பரவாயில்ல. ஒயிட் விழுந்து 2 விழுந்து. இந்த வாட்டி 10 ரூபா வாங்கடி, விட்டதை பிடிங்கடி. அடுத்த ஆட்டம் போயிட்டு இருக்கு guys. மணிய பாருங்க. என்ன கார்த்தி இந்த வாட்டி யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன்? இந்த வாட்டி சிவா டீம் தான் ஜெயிக்கணும் எனக்கு தோணுது. என்னத்தையும் பண்ணி அழிக்க ஆளு.
பரபரப்பா போயிட்டு இருக்கு. இதோட எத்தனாவது ஆடுடா? அஞ்சாவது ஆட்டத்துலயும் யார் வின்னு? ஏய் பாட்றா இப்ப டீம் மாறி இருக்கு गाइस. ஓகே வேர் யார் வின்னு? லாஸ்ட் மினிட் அவ்வளவுதான். லாஸ்ட் மினிட் நேச்சுரலா முடிக்க மாட்டா பேதுமா. லாஸ்ட் மினிட் ஆனா பொண்ண முடிச்சோன்னு ஐயே லாஸ்ட் மினிட் गाइस. யாரு வின்னு? யாரு நீ போட்டு கொடுத்துறியா? முடிச்சு விட்டீங்க இப்போ முடிச்சு இவன் ஆரம்பிச்ச அஞ்சு இதுல 5 இதுலயுமே இவனால எனக்கு 20 ரூபா லாஸ். கேம். ஏய் இது என்ன கேம் ஆக்சுவலி? இது வந்து அவங்க வந்து பாட்டு கேட்டு ஆக்ஷன் பண்ணுவாங்க. அது ஆக்ஷன் நம்ம பாட்டு கண்டுபிடிக்கணும். பாட்டு கேட்டு ஆக்ஷன் பண்ணுவாங்க இல்ல? டேய் பாட்டு கேட்டு ஆக்ஷன் பண்ணுவாங்க. பாட்டை கண்டுபிடிப்பீங்களா? மணி 1 गाइस. 1 மணிக்கு பாட்டு கேட்டு விளையாண்டு கிடக்கா. இவ்வளவு நேரம் கேம் வாரியா என்ன பாட்டு போறடா? மனசு மடிச்சு நீடா பாட்டு கேட்டா கூகுள் போயிட்டு. ஏய் கூகுள் போட்டுலாம் தேடக்கூடாது. தூம இல்ல நீ கூகுள் போட்டு தேடு. அது ஆக்சன் பண்ணி பாரு. அது போட்டு தேடு. மாமாவும் மேல வச்சிருக்கு கிருஷ்ணன். இதே சோறு வேணுமா? கண்டுபிடிச்சிட்டேன். இங்க வா கண்டுபிடிச்சிட்டேன். தூக்கம் வருது உனக்கு. கேம் இன்னும் போயிட்டு இருக்கு. என்ன லாவணியா புத்தர் மாதிரி உட்காருக்க? இது மாத்திட்டா. நீ 2 வார்த்தை கேட்டடா. இது என்ன பொசிஷன் லாவணியா? லாவணியா இந்த பொசிஷன் பத்மாசனம் அது பேரு. முனி வந்துக்கிறாரு. முனி மறாண்டா முனி வந்துட்டா முனி. ஏய் என்னடா டேய் கேம் கண்டுபிடிக்கலாம் தூங்கிட்டேன் ஜீவா. என்ன கேமே வரல நினைக்கிறேன். நானே பண்றேன். நீ மொத்தத்துல கேம் கண்டு ஒரு டப்பா கேம் தான் காலியா இருக்கு. உள்ளுக்குள்ள குளுங்குதாடி வருகிறதாடி. ஏய் மறந்துருச்சு. உள்ள உன்ன ஏய் எல்லாரும் ஒரு கதையில இருக்கோம்.
எல்லாரும் ஒரு கதையில இருக்காங்க. அங்க போற லீவ் மட்டும் உள்ளார வாழ்ந்தா உன்னோடு காயத்ரி கார்த்தி பிளாட் ஆயிட்டான். மணி 1:10 1:10க்கு இவ்வளோ நேரம் கேரம் போர்டு விளையாண்டுட்டு இப்போ பாட்டு பாடி அந்த பாஷையில் சொல்லி அனுப்பிப்பாங்களா அதை விளையாண்டுட்டு இருக்காங்க. நான் க்ராப் பண்ணி தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து இந்த டைமில் நாங்கள் டல்லாக இருக்கோம் அப்படிங்கிறதுனால தம்பி அண்ணெல்லாம் வந்து தங்கச்சிங்கெல்லாம் வந்து வெளில கூட்டு போயிட்டு கோவிலுக்கெலாம் போயிட்டு சில்லாக ஹாப்பியாக பார்த்துக்கிறாங்க. நம்மளை சுற்றி நல்ல மனுஷங்கள்லாம் இருந்திருக்காங்க. நம்ம தான் அதை பார்க்காம இருந்திருக்கோம். காற்று வருமாதை பார்த்து ஜீவானி இப்போ வரைக்கும் எதுவுமே கண்டுபிடிக்கல. அதாவது கேமே அடிக்காத, காயினையும் போடல. ஏண்டா கிச்சடி சம்பா நீ அழகா கிச்சடி பண்ணிருக்கலாம். நான் பண்றேன் கொடுங்க என்ன ஏதாவது. எல்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு ஆளாளுக்கு ஒரு பக்கம் போயிட்டாங்க. அங்கே வருங்க என் புள்ள மைசன். என்ன பண்றீங்க மைசன்? சன்னு மட்டும் அங்கே உட்கார வச்சிட்டாங்க. ஏன்டி புள்ளைய அப்படி உட்கார வச்சிருக்க? ஏன்பா ஏன் சாமி? லியோ ஓகே गाइस ஃபைனலா வந்து vlog-ஓட எண்டுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி எண்டு பாத்தீங்கன்னா மணி இப்போ நைட் எடுக்க வேண்டியது மணி இப்போ 11:30 இப்போ தான் எடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா நைட்டு என்னை வச்சு ப்ராங்க் பண்ணிட்டாங்க. அது பயங்கரமான ப்ராங்க்கு. அடுத்த vlog அது வரும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சுனாக்கா நம்ம சக்தி குட்டி குண்டுமணி வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ எல்லாருமே எந்த நம்ம லாவணியாகவும் இருக்காங்க. அப்புறம் என்னோட உடன்பிறப்பு ஒன்று வந்திருக்கு. அதை நான் இப்போ ரிவ்யூ பண்ண விரும்பல, அப்புறமா ரிவ்யூ பண்ணுறேன். கண்ணு வச்சுருவாங்க. அதனால் என்னோட உடன்பிறப்பு அப்புறம் எல்லாருமே சேர்ந்தே இந்த விலாகை வந்து முடிக்கிறோம். ஸோ இந்த விலாக் வந்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா கருப்பசாமி அருள் வந்து நமக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாமே அப்படியே என்ன நடக்குதோ அது அப்படியே சொன்னாங்க. அது ரொம்ப இதாக இருந்துச்சு. இந்த டைமில் வந்து நான் இதை அன்எக்ஸ்பெக்டட் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிவானனுக்கு தான் நன்றி சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ்டா அண்ணே, என்னை கூப்பிட்டு போய் இந்த டைமில் ஒரு மோட்டிவேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. கருப்பசாமி அருள் வந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொன்னாங்க. இதுக்கப்புறம் எனக்கு துணையாக இருப்பேன்றது மாதிரியும் வாக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அவர் வாயால் சில வார்த்தைகள்லாம் சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. ஏன்னா இங்கே பார்க்குற மக்கள் வந்து 1000 பேர் 1000 விதமாக எங்கள் மேலே விமர்சனம் வைக்கலாம். பட் ஒரு அருள் வந்து நம்மளை பற்றி சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அதை நான் பொதுவாக அந்த சாமி விஷயத்தெல்லாம் ரொம்ப நம்பக்கூடிய ஒரு ஆள். அப்படிங்கும்போது அவர் வாயிலேருந்தே வந்துருச்சு. அப்படிங்கும்போது எனக்கு இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்கள்? நான் ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம். ஸோ கடவுளே வந்து சொல்லிட்டாரு. ஸோ அதனால் ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு அந்த அருள் போய் கேட்டு வந்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் என் தங்கச்சிங்க கூடலாம் ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் பண்ணி நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த vlog எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
அடுத்து என்னென்ன vlog போடலாம் அப்படின்றதும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து சிறமான தரமான சம்பவம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் மதன் திவ்யா கம்பேக் கொடுத்து அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் இப்போ நாங்கள் மனதளவாலும் உடலளவாலும் கொஞ்சம் நல்லா ஓகே ஆகி வந்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு காரணமே எங்கள் கூட இருந்த அந்த தங்கச்சி எல்லா ஃப்ரெண்ட்ஸும் தான். ஸோ அவங்களுக்கு நாங்கள் இந்த வீடியோ மூலயமாவும் நேர்லையும் நாங்கள் வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். எங்களை மீண்டு கொண்டு வந்து எங்களை சோகமா விடாம வீட்டுக்குள்ள அடைஞ்சு வீட்டுக்குள்ள கூட அதனாலதான் வந்திருக்கா. இப்போ கூட அதனால வந்திருக்காங்க. குண்டு மணி காலையில. ஓகே गाइस. ஓகே गाइस, இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நோட்டிஃபிகேஷன் வரும். உங்ககிட்ட இந்த டாடா பை சொல்றது நாங்க உங்க மதன் தேவ்யா அண்ட் எங்களோட குண்டுமணி லாவண்யா பக்கி ஓகே गाइस, bye bye. குண்டுமணி பாய் சொல்றீ. Bye bye.